நம்ம எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கோயிலோட கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துருப்போம். இப்போ ஒரு கோயிலில் இந்த வருஷம் நடக்குதுன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்காது. கும்பாபிஷேகங்கிறது வருஷம் வருஷம் நடக்கிறது கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் நடக்கும். எதுக்கு 12 வருஷம் கேப் விட்றாங்க? 8 வருஷம் விட்டுருக்கலாம், 10 வருஷம் விட்டுருக்கலாம், இல்லாட்டி 18 வருஷம் கூட விட்டுருக்கலாம். எதுக்காக 12 வருஷம் கேப் விட்டு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம நிறையா பேருக்கு இருக்கும். இதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே போய் உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சித்திரை 1 ஆண்டின் முதல் நாளாக வச்சு இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் ஆண்டு முறை இருக்குல்ல, இது எதன் அடிப்படையில் உருவாக்குனதுன்னா சூரியனை பூமி சுற்றி வர்ற கால கணக்கீட்டை வச்சு உருவாக்குனது தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஆண்டு முறை. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வியாழன் கோள் இருக்குல்ல, அதாவது ஜூபிட்டர் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதை கணக்கிட்டு அதை வச்சு ஒரு ஆண்டு முறையை பின்பற்றினாங்க. இப்போ இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அதனால தான் கும்பாபிஷேகத்தையும் மகாமகத்தையும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.